Hi, hello, vanakkam and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Paneer Loaded Veg Salad. Simple salad. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ ஒரு salad நம்மளோட சாலட்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த 200 grams of பன்னீரை இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி வச்சிருக்கிறதுல கொஞ்சமா salt கொஞ்சமா பெப்பர் போட்டு நல்லா பெசரி இது பண்ணிக்க போறோம். ஃப்ரெஷ்ஷாக பெப்பரும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். சாலட்ஸ்லாம் இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு நாள் வந்து வீக்லி 1 days ஆகுது இந்த மாதிரி சாப்பிட்றது சாலட் சாப்பிட்றது நல்லது. அதில் பன்னீர் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது ரிச் இன் ப்ரோட்டீன், ரொம்ப நல்லது. வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பன்னீர் தான். அதனால் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 teaspoon அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள்லாம் இதுக்கு தேவையில்லை சாலட்னால. இந்த பெப்பரும் உப்பும் இந்த பன்னீரில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் பன்னீரோட எல்லா பன்னீர் பீசஸ்லேயும் இது கோட் ஆகிற அளவுக்கு கோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் சோர்ஸ்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. இந்த ஒரு 10 minutes ஊற விட்டோம் அப்படின்னா இந்த பன்னீருக்குள்ளே இந்த உப்பு பெப்பர் எல்லாமே இறங்கிடும். எல்லா பன்னீர் பீசஸ்லேயும் அந்த பெப்பரும் உப்பு கலந்துருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா சைட்ஸ்லேயும் கோட் ஆகிருக்கும். நம்ம பண்ண போகிற இந்த மிக்சட் வெஜிடபிள் கார்ன் பன்னீர்லாம் போட்ட சாலட்க்கு ஒரு குக்கும்பர் இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டீசீட் பண்ணிட்டு ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு, அதே மாதிரி ஒரு பெங்களூர் தக்காளி ஒரு ஆப்பிள் தக்காளி டீசீட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு வெங்காயம் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, ஒரு மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு விசில் அளவுக்கு வேக வச்சுட்டு அதை இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பன்னீர் நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன உப்பும் பெப்பரும் போட்டுட்டு அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், ஆலிவ் ஆயில் கொஞ்சம், புளிப்புக்கு வேணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு தவாவை ஹீட் பண்ண விட்டுருக்கேன். இல்லை ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில் விட்டு நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக ஒரு 2 teaspoon அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஃபஸ்ட்டு விட்டுக்கோங்க. இந்த பன்னீரை ஒரு 2 minutes மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பன்னீர்லாம் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது எல்லா பன்னீரும் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு சைட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 minutes வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1 or 2 minutes தான். பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இதில் ஏன் உப்பும் காரம் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டேன் அப்படின்னா மிளகும் உப்பும் போட்டோன்னா அந்த பன்னீரில் இல்லாட்டி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப இது வந்து கிறிஸ்பாக வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது பாருங்கள், ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பவுலில் ஒரு டேபிள்ஸ்பூன்லேருந்து 1.25 tablespoon அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து சிம்பிள் ட்ரெஸ்ஸிங் தாங்க நான் பண்ணுறது. கொஞ்சமாக சால்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 teaspoon அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். இதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும், அதனால் பெப்பரும் கொஞ்சம் ஆட் பண்ணி இது மூணையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வேணும்னா இப்போயே கூட லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 lemon அளவுக்கு ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் பச்சை மிளகாவோட ஸ்பைஸ் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகா வந்து டீசீட் பண்ணி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். ஒரு 1/2 lemon அளவுக்கு புழிஞ்சிருக்கேன். சீட்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நல்லா உப்பு பெப்பர் அந்த லெமன் அந்த ஆலிவ் ஆயில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றா கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, கேரட், மாங்காய், குக்கும்பர் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதில் நான் உப்பு சேர்க்காமல் வேக வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சாலட் பண்ணுறச்ச உப்பு போடுவோம், அதனால் இந்த ஒரு ஸ்வீட் கார்ன் வேக வச்சதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம். ஸோ எல்லா இடத்துலையும் அந்த ட்ரெஸ்ஸிங் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது இந்த நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண பன்னீர் பீசஸை மேலே டாப் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுங்கள். நான் இப்போ பண்ணியிருக்கிற சாலட் வந்து நாங்கள் 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். பன்னீர் ஏன் ஆட் பண்ணுறோம் இந்த சாலட்டில் அப்படின்னா, ப்ரோட்டீன் ரிச், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை வந்து ஒரு வேளை மீலாகவே நம்ம எடுத்துக்க போகிறோம், அதுக்காக பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லது, டீடாக்ஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி நாட்கள் இதை வந்து நம்ம ஒரு வேளை மீலாகவே எடுத்துக்கலாம். பொதுவாக வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாலட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நம்மளோட டேஸ்டியான மிக்சட் வெஜ் பன்னீர் சாலட் ரெடி ஆகிடுது. நீங்கள் மறக்காமல் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ இந்த சாலட் சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான சாலடுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய சிம்பிள் ரெசிபிஸோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.